4 பேரிடம் மொத்தமாக 20 மணி நேரம் என்றால் விஜய் அவர்களிடம் அதுக்கு சரிபாதியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரிடம் மட்டும்தான் தனியாக விசாரணை நடத்தப்படுகிறது. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடன் அவரது வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், மற்ற ஸ்டெனோகிராஃபர் போன்றவர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி தாவேகா நிர்வாகிகள் உடன் இருப்பது போன்றவை எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் காவல்துறையின் மூத்த அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டு அவர்களும் உடனடியாக விசாரணை முடித்து அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார்கள். எனவே விஜய் அவர்களிடம் மட்டும் ஏன் இவ்வளவு மணி நேரம் விசாரணை என்ற கேள்வி என்பது எழும். இந்த விசாரணைகள் அனைத்தையும் மேற்பார்வையிடுவது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி என்பது மிகவும் முக்கியமானது. அவரிடமும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் இருப்பார்கள். ஒருவரிடம் இவ்வளவு நேரம் இதைத்தான் விசாரித்தீர்களா, இதற்கு மேல் உங்களால் எதையும் கேட்க முடியவில்லையா என்ற கேள்விகளும் வரும். அதனால் தான் இன்றைய தினம் கொஸ்டின் ஆன்சர் செஷனாக அவரிடம் புக்லெட் மாதிரி கொடுத்து அதை டிக் செய்யக்கூடிய வேலைகள் என்பதை தான் கொடுத்திருந்தார்கள். தற்பொழுது அதை அனைத்தையுமே விஜய் அவர்கள் கச்சிதமாக முடித்திருக்கிறார். ஒருவேளை நாளையும் அவரிடம் தேவைப்படுகிறது என்றால் சில மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்படலாம். ஆனால் இந்த 2 மணி நேரம் 3:45 அவரிடம் விசாரணை நடந்து முடிந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஏன் அவர் சிபிஐ அலுவலகத்தில் சும்மாவே உட்கார வைக்கப்பட்டார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் முன்னால் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஏரியாவில் தான் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். மற்றபடி விஜய் அவர்கள் ஏன் அத்தனை மணி நேரம் தனியாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார், அவரிடம் அப்படி என்ன சிபிஐ அதிகாரிகள் எதிர்பார்த்தார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் அவர் தங்க இருக்கக்கூடிய சூழலில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அத்துமீறி யாரும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. இது அவர் தங்க இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலை பொறுத்தவரை முன்னாள் அமெரிக்க அதிபரான ஒபாமா அவர்கள் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல், வெளிநாட்டின் முக்கியமான தலைவர்கள் வந்தால் தங்கக்கூடிய உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய டெல்லியின் அதிமுக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருக்கின்றது.